ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதை பார்த்து பயந்துட்டு இத்தன நாளா கையே வைக்கலைங்க. இன்னைக்கு வேற வழியே இல்ல கேட்டாங்க. அதனாலயே செஞ்சேன். இதுல நெறைய சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இது தொட்டனா எனக்கு கை காலெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சுருங்க. ஒரு இடத்துல பட்டுச்சுன்னா ஃபுல்லா அரிக்குங்க. இன்னுமே ஒரு சில காய்கறிகள்லாம் எனக்கு அரிக்குங்க கை காலெல்லாம். அப்புறம் தோல் விட்டு வர ஆரம்பிச்சுரும். அது மாதிரி ஒரு ஸ்கின் அலர்ஜி இருக்கிறதுனால இதெல்லாம் யூஸ் பண்றது இல்லைங்க வீட்ல. பிரண்டை கொடியிலேருந்து பறிக்கும் போதே வந்து முத்துனதா இல்லாம ரொம்ப இளம்பிஞ்சா பார்த்தா பறிக்கணுங்க. முத்துனது பறிச்சோம்னா பூரா நார் நாரா வரும். கொழுந்தோட சேர்த்து பின்னாடி இருக்க 4 இனுக்கு மட்டும்தாங்க கொஞ்சம் நார் இல்லாம இருக்கும். மத்ததெல்லாம் நாரோட இருக்கும். அது அளவுக்கு பொரிச்சோம்னா நல்லா இருக்குங்க டேஸ்ட். இந்த கணக்கெல்லாம் எனக்கும் தெரியாதுங்க. மாமனார் சொல்லி கொடுத்தாரு. அதை அப்படியே ஒப்பிச்சுட்டுக்கிறேங்க. 2 கைக்கு ஆயில் பாத்து கொடுத்துதான் இதுல கையை வச்சேங்க. பொறுமையா அழுங்காம இந்த கத்தி போட்டு இழுத்தோம்னா இந்த நாரெல்லாம் வந்துருங்க. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற சதையை மட்டும் வச்சு நல்லா எண்ணெயில வணக்குனோம்னா ஒரு மாதிரி கசப்பு இருக்குங்க. அந்த தன்மை போயிடும். ஏம்மா இத்தனை விவரமா பேசுறேன், நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிற சமையல்காரியான்னு கேட்காதீங்க. நம்ம ஏதோ ஒரு அரைகுறை சமையல்காரங்க தாங்க. கத்துக்குட்டிங்க. ஏதோ தெரிஞ்சதெல்லாம் நாளை வச்சு ஓட்டிட்டு இருக்கிறேன் காலத்தை. பிரண்டி ஃபர்ஸ்ட் தனியா தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா வதக்கி எடுத்துறணுங்க. அதுலயே மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பும் உளுந்தையும் போட்டு ஒரு நல்லா பொரியிற வரைக்கும் விட்டுங்க. அது கூட கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிடணுங்க. எப்பவும் சாப்பிட்றத விட கொஞ்சம் காரமும் புளிப்பும் சேர்த்து வச்சு சாப்பிடணும்னு சட்னிக்கு நல்லா இருக்குங்க. அதனால ஒரு மிளகாயும் கொஞ்சம் புளியும் சேர்த்து வச்சு தான் அரைச்சேங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் அது கூடயே 1/2 மூடி தேங்காய் போட்டு நல்லா கலக்கி விட்டுங்க. உப்பு போட்டு ஆஃப் பண்ணிட்டு சூடாற வரைக்கும் விட்டுலாங்க. சூடாற கேப்ல ரசம் வச்சு இறக்கிட்டேங்க. நானும் பார்த்துட்டேங்க. மற்றவையெல்லாம் ரசம் வச்சாங்கன்னா அது மஞ்சள் கலர்லயே தக்காளி கலர்லயே இருக்குங்க. ஆனா நான் ரசம் வச்சா மட்டும் அது ஒரு கலர்ல இருக்குதுங்க. சூடானது மாமாக்கு அத்தைக்கும் கொண்டு போய் கொடுத்து போட்டு வந்துட்டு நானும் சாப்பிட்டேங்க. டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. நான் சமையல் கடுக்க சமையல் வேலை பார்த்து இவர் எங்கிருந்து வந்தாருன்னு தெரியலைங்க. எந்த உசந்துக்குள்ள வந்து எப்படி உள்ள மேல வந்தாருன்னு தெரியல. வந்து அத்தாளி மேல உட்காந்துக்கிறாருங்க. அதுக்கே அது எப்படி உள்ள வந்துச்சுன்னு வழி தெரியலையாட்டா இருக்குதுங்க. முடிக்க பார்த்தா அது போகவே மாட்டேன்ருச்சு. நானும் ஜன்னல் கிட்ட கொண்டு போய் விடுறத அப்புறம் மறுபடியும் திரும்பி வரதுன்னு இதே வேலையை செஞ்சுட்டு இருந்துச்சுங்க. சரி எப்போ போவே போய்க்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டேங்க. 10 நிமிஷம் கழிச்சு போய் பார்த்து மறுபடியும் காணுங்க. இன்னொரு விளையாட்டுல பார்க்கலாங்க. பாருங்க.